நேற்று தான் வந்தது. அப்புறம் அந்த பக்கம் போக முடியுது. முதல்ல கல்வி, அடுத்தது பதினோர், அடுத்தது நீர்மலை, நம்முடைய தேவசபையை நினைத்து கல்வி இப்போது ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காத்துக் கொண்டிருப்பதற்கு இது எல்லாருக்கும் நன்றி. நமது உணவு, நமது உரிமை இந்த
கல்வி வந்து நம்ம பணிக்கு தடுப்புகள், நம்முடைய தெய்வத்துக்கு தடுப்புகள், நம்முடைய முன்னோர்களுக்கு தடுப்புகள், நம்முடைய உரிமை, இதை யாரும் தடை செய்ய முடியாது, சட்டத்தாலும் தடை செய்ய முடியாது. அதனால்தான் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்திலும் கல்லை தடுப்பதற்கும் கல்லை தடைத்து மக்களுக்கு கொடுப்பதற்கும் ஒன்றே தடை இல்லை. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் பிரிவு 16(a)படி கல்லை ஏற்றி கடவுளுக்கு தடைத்து அதை வழிபடுவதற்கு உரிமை இருக்கிறது. இதை யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை, வழிபாட்டு உரிமை. இந்த உரிமையின்படி நாம் இப்பொழுது கல்லை இறக்கினோம், அதை உயிரமாக கொண்டு வந்தோம். இன்றைக்கு பெண்களெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கு கல்வியாலே அபிஷேகம் செய்து இன்றைக்கு கல்லை வந்து தடுத்து கொண்டிருக்கிறோம். தடுத்து முடித்த பிறகு இங்கு இருக்கின்ற வெவ்வேறு கல்வி கிடைக்கும், வெவ்வேறு தண்ணீர் கிடைக்கும். அதனால யாருமே வந்து இந்த எனக்கு கொடுக்காத அப்படின்ற எண்ணம் வேண்டாம். எல்லாரும் வந்து இப்போ இந்த நிலையை முடிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த தடுப்புல நீங்க உள்ள வந்தீங்கன்னா வரிசையா நீங்க கல்வி வாங்கிட்டு போகலாம். பதவீர் அந்த விற்பனை அங்காடியில் இருக்கும். நீங்க பொறுமையா கொண்டு பயணிகள் நீங்க சாப்பிடலாம். கல்வி மட்டும் இங்க வந்து உணவு செய்யப்படும். இங்க ஒரு தமிழ் கொடுக்கப்படும். முதல்ல வெளி மாவட்டங்களிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருக்கிற தோழர்கள் முதல்ல உங்களுக்கு வழிவிடுங்க. இதுவரைக்கும் கல்லை பிடிக்காத வந்திருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல கல்லை கொடுங்க. அடுத்தது பிடிக்காதவர்களுக்கு முதல்ல நீங்க வழிவிடுங்க. இந்த நம்மூர் மக்கள், நம்மூர் தலைவர்கள், வெளியூர்ல இருக்க தலைவர்கள் கொஞ்சம் வழிவிட்டு நின்றீங்கன்னா வெளியூர்ல வந்த வாடிக்கையாளர்கள், வெளியூர்ல வந்த கல் புரிவர்கள் முன்னேறட்டும். அவங்க முதல்ல கல்லை விட்டு பார்க்கட்டும். இந்த பூரி போய் நரசிம்மன் பகுதியை சேர்ந்த கல் வாடிக்கையாளர்கள், கல் புரிவர்கள் அவங்க கொஞ்சம் விலகி நின்று